வெல்கம் டு மேடி கேமிங் மாமே. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் சும்மா இருக்கும்போது மண்டேயில் டிங்கின்னு ஒரு பல்ப் ஒன்று இருந்துச்சு. என்ன பல்ப்புன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு தேடும்போது தான் நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு பார்த்தா நம்ம ஒன்றுத்துல பெஸ்ட்டாக இல்லைன்னு பார்த்தா எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சது என்ன கேமிங் தான் ரொம்ப பிடிக்கும், சரி அதுவே போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணேன். உட்காந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கேம் பிளேயை வந்து ஒன்று ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி மியூசிக்கு போட்டு வாய்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணி ஒரு வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். நான் வேலை குழந்தை பேச விரும்பலை, என்ஜாய் த வீடியோ. அசந்த நேரமாக பார்த்து உள்ளே பூண்டு கோலை போட்டேன் இந்த நெஞ்சா டேட்டல். சரி ஒரு கோல் தான் போட்டேன், அடுத்து தடுக்கலான்னு பார்த்தா அதையும் உள்ளே பூண்டு போட்டுட்டான்டா அந்த நெஞ்சா டேட்டில். போட்டது மட்டும் இல்லாமல் எப்படி குதிச்சு ஆடுறா மட்டும் பாருங்களேன். இவன் என்ன பண்ணலாம். 2 கோல் லீடில் கண்ணு ஆடக்கூடாது, நான் திருப்பி அடிப்பேன்டா. திருப்பி அடிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல திரும்பி வருவேன்னு, வந்துட்டேன் பாரு, கோல் போட வந்துட்டேன். இல்லை நான் திருப்பி வருவேன், வெயிட் பண்ணுங்க. இங்கே இந்த வாட்டி குழி மிஸ் ஆகாதுடா. வாங்கின அடி திருப்பி கொடுக்கணும்ல, இந்தா வச்சுக்கோ. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2-2ன்ற ஆள் இருக்குது. டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்ட மொத்த வித்தையை காட்டுற நேரம் வந்துச்சு. இது என்னோட காலம். போட்டு தாக்கு. ஓ கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மெஸ்ஸியோட சிசியன்டா, சும்மாவா? ஓகே காய்ஸ், இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோன்றனால அங்கங்கே நம்ம எடிட்டிங் எரர் பண்ணியிருப்போம், அப்புறம் வாய்ஸ் ஓவரில் பண்ணி எரர் பண்ணியிருப்போம், நிறைய எரர் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃப்யூச்சரில் நம்ம நிறையா கற்றுக்கிட்டு திருப்பியும் ஒரு தரமான கம்பை கொடுக்கலான்னு நான் வந்து வேண்டிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எனக்காக நீங்களும் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி முக்கியமாக போகும். நல்லா இருப்பீங்க, 2 நாள் நல்லா இருப்பீங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன கேட்க போகிறேன்னு. லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணிங்கன்னா ஃப்ரீ தான். கொஞ்சம் பண்ணிங்கன்னா நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இல்லை, நீங்கள் நல்லா இருந்த மாதிரி, அதில் கொஞ்சம் பண்ணி விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நினைக்கிறேன். பை.